வணக்கம். எஸ்ஆர் ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலசரவாக்கத்தில் ஒரு லக்ஸுரி 5 BHK பங்களா ஒன்று பார்க்க வந்திருக்கோங்க. ஸோ இந்த லொக்கேஷனை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு சிட்டிக்குள்ளே இப்போ இந்த டி நகர், புரசவாக்கம், மயிலாப்பூர், மந்தவெளி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் மட்டும்தான் உங்களால் புதுசு வாங்க முடியும். ஒரு 3 BHK 2 BHK அப்பார்ட்மெண்ட் புதுசு அங்கே மட்டும்தான் வாங்க முடியும். பட் வலசரவாக்கம், மதுரவாயில், ஆலப்பாக்கம் இந்த 3 ஏரியாவில் மட்டும்தான் உங்களால் சிட்டிக்குள்ளே ஒரு புது வில்லா வாங்க முடியும். வில்லா மீன்ஸ் நல்லா லக்ஸுரியான வில்லா, ஒரு பங்களா டைப் இருக்கக்கூடிய வில்லா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லணுன்னா இது வந்து லேண்ட் ஏரியா வந்து உங்களுக்கு ஒரு கிரவுண்ட் வந்துடுது. பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5500 ஸ்கொயர் ஃபீட், 5500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. ஸோ 40/60 டைமென்ஷனு, சவுத் ஃபேஸிங் பிளாட்டு. ஸோ உள்ள என்ட்ரானது உங்களுக்கு 2 கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் லெவல்லேருந்து உங்களுக்கு 5 ஃபீட் மேலே இருக்குது. ஸோ படிக்கட்டே பார்த்தீங்கன்னா நம்ம 3 படிக்கட் மேலே ஏறி வந்திருக்கோம். ஸோ ஒரு டோர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீக்வுட் டோரில் பண்ணியிருக்காங்க. டோர் மட்டும் இல்லை, இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய விண்டோஸு அப்புறம் எல்லா டோர்ஸுமே உங்களுக்கு டீக்வுட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரானது உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படின்னா உங்களுக்கு ஹால் தனியாக, டைனிங் தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு நடுவில் ஒரு பார்ட்டிஷன் பண்ணி பிரிச்சிருக்காங்க. ஸோ தட் அவுட் சைடர்ஸ் யாராவது உள்ளே வந்தாங்கன்னா நம்ம ஹால் மட்டும்தான் வியூ ஆகும், டைனிங் ஏரியா உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் ஹாலோட இப்போ ஃபுல் வியூ பார்க்கலாம். உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க, நல்லா பெரிய டோரு. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹால், பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமு, அட்டாச்சு டாய்லெட்டு, கிச்சனு, டைனிங் ஏரியா, பூஜை ரூம். ஸோ சுற்றி நல்லா செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீடு நல்லா உங்களுக்கு ஒரு 3 ஃபீட் செட்பேக் இருக்குது, சுற்றி ஃப்ரீயாக சுற்றி வரலாம் வீடு. ஸோ இது வந்து பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜை ரூம் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு செமி ஃபர்னிஷ்டு பங்களாங்க. இதில் நம்மள ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட திங்ஸை மட்டும் நம்ம கொண்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு பில்டர் வந்து எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றாரு. உங்கள் தேவைக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னாலோ இல்லை எதுவும் வேணும்னாலோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 100% கம்ப்ளீட்டட் வில்லா. இன்னும் சின்ன மைனர் ஒர்க்ஸ் மட்டும்தான் இருக்குது. சிவில் ஒர்க்ஸ் ஃபுல்லாக ஓவர், ஸ்ட்ரக்சரல் ஒர்க்ஸ் ஃபுல்லாக ஓவர், இன்டீரியர் வுட் ஒர்க்ஸ் மட்டும் இப்போ போயிட்டுருக்கு. லாஸ்ட் ஒரு 2-3% மட்டும் தான் நம்மளுக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியான பில்டர் இவர். வலசரவாக்கத்தில் இந்த மாதிரி வில்லாஸ் கட்டக்கூடியவங்க ஒரு 5-6 பேர். அதில் இவர் இன்னும் கொஞ்சம் பார்த்து நல்லா கட்டக்கூடிய பில்டர் இவர். ஸோ ஒரு வில்லாக்கும் அடுத்த வில்லாக்குமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுப்பார் இவர். ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கிச்சன். ஆக்சுவலி கிச்சனே உங்களுக்கு ஒரு ஹால் சைஸில் இருக்குது உங்களுக்கு, அந்தளவுக்கு நல்ல பெரிய கிச்சன், மாடல் கிச்சன்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டோர் ரூம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு உங்களுக்கு அட்டாச் டாய்லெட்டும் இருக்குது. ஸோ மொத்தம் 5 பெட்ரூம் உங்களுக்கு இருக்குது. 5 பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் வந்துடுது. ஸோ இது வந்து ஒரு CMD அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டிங்க. யாராவது பேங்க் லோன் போகிறீங்க அப்படின்னா பேங்க் லோன் நீங்கள் தாராளமாக போகலாம். 80% வரைக்கும் பேங்க் லோன் எலிஜிபிள். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இன்னொரு அட்வான்டேஜ் உங்களுக்கு லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட் வந்து உங்களுக்கு டெரஸ் வரைக்கும் போகுது. ஸோ இதில் வந்து டபுள் டெரஸ் லெவல் இருக்குது. ஸோ செகண்ட் ஃப்ளோரு அதில் ஒரு டெரஸு, அண்ட் தென் மேலே 3rd ஃப்ளோரில் அதில் ஒரு டெரஸ் இருக்கும். ஸோ டபுள் லேயர் டெரஸ் இது. ஸோ இந்த டோர் லாக் ஆகிருக்கு. நம்ம மேலே போய் பார்க்கலாம் நம்ம. ஸோ படிக்கட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டருக்கோ இல்லை வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். நம்மளுக்கு நல்லா கிராஸ் வென்டிலேஷன் வர மாதிரி நல்லா வெளிச்சமாக வர மாதிரி ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க. ஸோ படிக்கட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக இருக்குது. நல்லா ஒரு 3.5-4 ஃபீட் நல்லா படிக்கட்டு நல்லா பெருசாக வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா பெரிய லிவிங் ஸ்பேஸு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன பார்த்தோமோ அது அப்படியே உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு வந்துடுது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்லுமே உங்களுக்கு ஃபால் சீலிங், பாத்ரூம் உட்பட உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு 3 பெட்ரூம் சொல்லியிருக்கேன். 3 பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. ஸோ பாத்ரூம்லேயும் உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரிங்க்கு வந்து இட்டாலியன் மார்பிள்ஸு. ஸோ பாத்ரூமில் உங்களுக்கு டைல்ஸு ரூஃப் லெவல் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் வந்து இட்டாலியன் மார்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ரூமுக்குமே உங்களுக்கு வார்ட்ரோப்ஸு, கபோர்டு, லேப்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபால் சீலிங், எல்லா ரூமுக்கும் உங்களுக்கு டிவி யூனிட்டே இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு ரூமுக்கு ஒரு வென்டிலேஷன் வர மாதிரி நல்ல பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா ஃப்ரீயாக இருக்குது ஸ்பேஸு. கேஷ் பாக்ஸு, ஜுவல் பாக்ஸ் எல்லாமே வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளோ பெரிய வீட்டை ஆக்சுவலி நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அளவை விட நீங்கள் இப்போ உள்ள நம்ம ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடோம்னா அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய வீட்டை நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் நம்மளோட ஒரு பெரிய ஒர்க்காகவே இருக்கும். ஸோ நல்லா ஒரு பெரிய பால்கனி, ஊஞ்சலுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த பால்கனியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் அளவு கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ பால்கனிலுமே உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது. ஆக்சுவலி 30 ஃபீட் ரோடில் அமைஞ்சிருக்கு, சவுத் ஃபேஸிங் பிளாட்டு. ஸோ 2 கார் பார்க்கிங்கு, உள்ளே 2 கார் நிறுத்திட்டு, ஒரு இனோவா ஒரு செடான் டைப்பில் உள்ள 2 கார் நிறுத்திட்டு
வெளியில் நீங்கள் ஒரு ஓரமாக ஒரு கார்னர் நம்ம வீட்டு வாசலில் ஒரு கார்னர் எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 2 கவர்டு கார் பார்க்கிங், ஒரு ஓப்பன் கார் பார்க்கிங் அந்த மாதிரி இருக்குது. ஸோ லிஃப்ட்டு வந்து உங்களுக்கு மொட்டை மாடி வரைக்கும் போகும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கட் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு வாஷ் பேஷன் அது மாதிரி நீங்கள் எதாவது இங்கே வச்சுக்கலாம் இங்கே. ஸோ இது இந்த வீட்டோட 3rd பெட்ரூம். ஸோ இதுலையுமே உங்களுக்கு எல்லா ஒர்க்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ லீகல் வைஸ் எல்லாமே 100% கிளியரான டாக்குமெண்ட்ஸுங்க. பேங்க் லோன் 100% எலிஜிபிள், 80% எலிஜிபிள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடிக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா 80% வரைக்கும் பேங்க் சப்போர்ட் பண்ணுவாங்க, பேங்க் லோன் எலிஜிபிள். ரிமைனிங் 20% நம்ம கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். ஸோ டோர்ஸ்லாம் கூட பாருங்கள், நல்லா ஷைனிங்காக எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டாங்க. எல்லா டோருமே உங்களுக்கு டீ குட் டோர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் உட்பட எல்லாமே உங்களுக்கு டீ குட் டோர் தான். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 95% முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது இந்த வீட்டோட 4th பெட்ரூமு. ஸோ இதில் ஒரு ஹோம் தேட்டரும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி உங்களுக்கு 2nd ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும், ஒரு பெட்ரூம் இருக்கும். அண்ட் தென் ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஒரு ஹோம் தேட்டரும் இருக்கும். ஸோ ஹோம் தேட்டர் வந்து இவங்க பிளாங்காக கொடுத்துருவாங்க. நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை எப்படி வருமோ நம்ம அமைச்சிக்கலாம் அந்த ஹோம் தேட்டரை. ஸோ இதே மாதிரி வலசரவாக்கத்தில் ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு 2.5 crores டில் 6 crores வரைக்கும் நம்மகிட்ட நிறையா வில்லாஸ் இருக்குது. நியூ வில்லாஸும் இருக்குது, ரீசேல் வில்லாஸும் இருக்குது. ஸோ ரீசேல்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 years ஓல்டு, 15 years ஓல்டு அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லேண்ட் ஏரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் பங்களாலாம் பார்த்தீங்கன்னா வலசரவாக்கம் ஏரியாவில் இப்போதைக்கு 6 crores இருக்குது. ஸோ இதே ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 crores 5 crores இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இயர் பை இயர் அப்ரிசியேஷன் இந்த ஏரியாவில் மட்டும்தான் நம்மளுக்கு இயர் பை இயர் அப்ரிசியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ லேண்ட் ரேட் வந்து எவ்ரி 6 months இல்லை எவ்ரி 3 months ஒரு வாட்டி இங்கே லேண்ட் ரேட் வந்து அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இந்த வீட்டோட ஹோம் தியேட்டர். ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம இந்த ஹோம் தியேட்டரை நம்ம மாற்றிக்கலாம் நம்ம. ஸோ வீக்கெண்டில் நம்மளுக்கு அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஹோம் தியேட்டர் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம லக்ஸுரியான ஒரு பங்களா வாங்குறதே வந்து நம்ம ஃபேமிலி நல்லா ஹாப்பியாக இருக்கணும், ஸோ நம்ம பசங்க நல்லா ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நீங்கள் வீக்கெண்டில் நல்லா சூப்பராக இந்த ஹோம் தியேட்டரில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த வீட்டோட அழகாக ஒரு எக்ஸ்டர்னல் பியூட்டின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ மேலே ஒரு கிளாஸ் கவர் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் அழகாக செடியெலாம் வளர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஃப் அண்ட் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. ரெயிலிங் எஸ்எஸ் ரெயிலிங் வந்துடுது, டஃப் அண்ட் கிளாஸு. ஸோ இங்கேருந்து பார்க்குறது உங்களுக்கு இந்த ஏரியா வியூவே சூப்பராக இருக்கும். நான் இன்னும் மேலே போய் காமிக்கிறேன் பாருங்கள். மேலே இருந்து இன்னும் இந்த ஃபுல் ஏரியாவே உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2nd லெவலில் இருக்க லோயர் டெரஸ், லோயர் லெவல் இது. இதுக்கு மேலே ஒரு லெவல் இருக்குது. ஸோ 3rd ஃப்ளோர்லேயே உங்களுக்கு டெரஸ் இருக்குது. இது இந்த வீட்டோட 5th பெட்ரூம். ஸோ இதுலேருந்து யாரும் அவுட் சைடர்ஸ் யாராவது வராங்கன்னா நீங்கள் இந்த ரூம் கூட உங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ வீட்டுக்குள்ளே எல்லாமே கொஞ்சம் வெளியில் இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும். ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காரு. ஸோ எந்த குறையுமே வைக்கல இந்த பில்டரு. நம்ம ஏதாவது உங்கள் இஷ்டத்துக்கு இது வேணும் அது வேணும்னு சொன்னால் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர குறைன்னு சொல்கிற மாதிரி இந்த வீட்டில் 99% நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே சூப்பராக பார்த்து நம்ம லேண்ட் வாங்கி எப்படி ஒரு வீடு கட்டுவோமோ அந்த மாதிரி ஒரு சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃப்ளோரிங்லேருந்து யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் கூட பாருங்கள். இப்போ நம்ம கை வச்சுட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ரெயிலிங் அதெல்லாம் கூட உங்களுக்கு டீ குட்டு தான், வுட்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வர மாடர்ன் வில்லாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல பண்ணுவாங்க, பட் இவர் வுட்லேயே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டோருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட் டோர் தான். இதுக்கு அழகாக ஒரு கிரில் கேட் மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இது. இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கி நம்ம ட்ரீம் ஹவுஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் நம்ம பெரிய வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடு ஆக்சுவலி இது. லிஃப்ட் இருக்குது உங்களுக்கு, 2 கார் பார்க்கிங், மெட்ரோ வாட்டர், ட்ரைனேஜ் கனெக்ஷன். ஸோ எல்லா அம்யூனிட்டிஸுமே இந்த ஏரியாவில் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் வித்யாலயா இருக்குது, பொன் வித்யாசிரம் ஸ்கூல் இருக்குது, தேவி அகாடமி ஸ்கூல் இருக்குது, நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது, லாச்சாட்லைன் ஸ்கூலு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 3 to 4 kilometers தான். காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் காலேஜஸ் நிறையா இருக்குது இங்கே. ஏசிஎஸ் இருக்குது, சவிதா டென்டல் காலேஜ் இருக்குது, ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ். இதெல்லாமே வந்து உங்களுக்கு 5 to 6 kilometer டிஸ்டன்ஸில் ரேடியஸில் அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு சென்டரான ஏரியா இது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6 crores, ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணலாம். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.